கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வு எழுதவுள்ள விடைத்தாளின் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் புதிய ஏற்பாடு. பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாளின் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் புதிய ஏற்பாடை பள்ளிக்கல்வித்துறை செய்துள்ளது. மேல விவரங்களுக்கு டிஜிஇ இணையதளத்தை பார்க்கலாம். 2026 முதல் 2 முறை 10ஆம் வகுப்பு தேர்வு சிபிஎஸ்இ அறிவிப்பு. 2026 முதல் 2 முறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது. ஆண்டுதோறும் தற்போது ஒரே ஒரு முறை மட்டுமே 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்தப்படுகிறது. இதை 2 முறையாக அதிகரிக்க சிபிஎஸ்இ முடிவு செய்து இதற்கான வரைவு ஒழுங்குமுறைகளையும் அடுத்த வாரம் வெளியிடப்பட உள்ளது. மார்ச் 1 முதல் மாணவர் சேர்க்கை. 2025-26 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். அதில் தங்களது பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க நினைக்கும் பெற்றோர் அதற்கான ஆவணங்களுடன் அருகில் உள்ள அரசு பள்ளியை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 21 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 22 முதல் 28 வரை விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ளலாம் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.upsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். எஸ்பிஐ வங்கியில் 1194 காலி பணியிடங்கள். வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு எஸ்பிஐ வங்கி 1194 கான்கரண்ட் ஆடிட்டர் காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.sbi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.